கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். எனக்கு எதுக்கு நீ பாஸ்டிங் இருக்கிற? எனக்கு ராஜா கிட்ட நெருங்கணும். ராஜா கிட்ட நெருங்கினதும் ராஜா பொற்செங்கல் நீட்டுறாருங்க. எஸ்தர் வரமாட்டாளான்னு ராஜா எதிர்பார்த்துட்டு இருக்கல, ஆனா வந்தவளுக்கு பொற்செங்கல் நீட்டினா. நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று எதிர்பார்த்து கொண்டிருக்க ராஜா. எதிர்பார்க்காத ராஜாவே தன்னிடத்தில் வந்தவளுக்கு பொற்செங்கலை நீட்டும் போது ஆமென், எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ராஜா அவரிடத்தில் வரும்போது ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கிட்ட போறாங்க. ரெண்டாவது விருந்தோட ஆமான் கதை உடைஞ்சு. ராஜா ராஜா ப்ளீஸ், ராஜா ப்ளீஸ், ராஜா. ஒண்ணும் கிடையாது, இவனால எனக்கு தலைவலி ராஜாண்டா. அவ்வளவுதான். ராஜாவுக்கு கோபம் வந்துச்சு. ஆமான் கதை முடிஞ்சு. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், பெரிய போராட்டங்கள், தள்ளி நிக்கிறது வரைக்கும் சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையா தெரியுது. நம்ம ஃபாஸ்டிங் போடுறது ஆமான் அடிக்கிறதுக்கு. கர்த்தர் பேசுறார், நீ ஃபாஸ்டிங் போட்டு என்கிட்ட நெருங்குங்கிறார். ஆமென். ஆண்டவர்கிட்ட நெருங்க முடியலையே, ஃபாஸ்டிங் போடுங்க. எல்லாம் மொத்த சபைய யூத கூட்டமே ஃபாஸ்டிங் போடுறாங்க. அவங்க ஃபாஸ்டிங்ல எப்படி தெரியுமா? எஸ்தர் எப்படியாவது உங்ககிட்ட வந்துடணும், எப்படியாவது. வேற ஜபமே கிடையாது. ஆண்டவர் ஆமானுக்கு தலைவலியை கொடுங்க, ஆமானுக்கு வயிற்று வலியை கொடுங்க. அவன் குதிரையில ஓடும் போது குதிரை காலை முறிஞ்சு கீழே விழட்டும். நம்ம ஜப பாயிண்ட் எல்லாம் கேட்டா சீஷர்கள் வந்து ஒரு தகப்பன் பையனை கூட்டிட்டு வரான், இயேசுட்ட கொண்டு விடுறான். சரி, சீஷர்கள்ட்ட கொண்டு விடுறாங்க. சீஷர்கள் என்னெல்லாமோ சொல்லி பார்க்கறாங்க, பிசாசை துரத்த முடியல. இயேசு வந்தார். அடுத்த நாள் காலையில வரார். வந்தது போ அப்படின்ட்டார். அது போயிட்டு சீஷர்கள் கேட்கிறாங்க, எங்களால் ஏன் கூடாமற் போயிட்டு? இயேசு சொல்லுவார், இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும். இப்ப நான் கேட்கிறேன், இயேசு உபவாசம் இருந்தாரா? இல்ல. இயேசு என்ன பண்ணிட்டு இருந்தார் தெரியுமா? உறவுல இருந்தார். உறவு ஸ்ட்ராங்கா இருந்தா உபவாசம் இல்லைன்னாலும் காரியம் நடக்கும். உறவு ஸ்ட்ராங் ஆகலையா, நீ என்ன போட்டாகணும்? உறவுக்காக உபவாசம் போடுறோமா? உறவுக்காக உபவாசம் போடும், திருமணத்துக்காக, புத்திரவாக்கி, இப்படி. தேவனோட ஆண்டவரே என்கிட்ட எனக்கு உங்ககிட்ட பேச முடியலையா ஆண்டவரே? என்ன ஆண்டவரே, ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் போடுவோம். இன்னைக்கு எல்லாம் போன் எல்லாம் மாத்தி வைப்போம். இன்னைக்கு எந்த கான்டாக்ட் யாருமே வேண்டாம். ஏன் ஆண்டவர்கிட்ட பேச முடியல? உறவு ராஜா கிட்ட நெருங்கினதுக்கு அப்புறம் 2 விருந்துங்க. 2 விருந்துல கதை முடியும். எஸ்தர் நினைச்சிருந்தா விருந்துலயே முடிஞ்சிருக்கும். பாவம் பார்த்து விட்டு வச்சா.